Unit 1 நம்பர்ஸில் உள்ள recap exercise அதில் third sum which is bigger அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4/5 or 8/9. 4/5 பிக்கரா இல்லை 8/9 பெருசா? 4/5 பெருசா இல்லை 8/9 பெருசான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு சேமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லிடலாம் இதான் ஸ்மாலர் இதான் கிரேட்டர்னு. பட் நம்மளுக்கு டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம டினாமினேட்டரை சேம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் இதுதான் கிரேட்டர் இதை தான் ஸ்மாலர் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்டு 4/5 or 8/9 அப்படின்னு இருக்குது. 4/5 or 8/9. இப்போது இதை நம்மள டினாமினேட்டர் சேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ரெண்டுத்துமே காமனாக 45 வருமா? 5 9s are 45, 9 5s are 45. ஸோ 45 வர மாதிரி நான் டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ 4/5 எதால் பண்ணால் நான் 45 வரும்? 5 multiply by 9 பண்ணால் 45 வரும். அப்போது 4/5 multiply by 9/9. அப்போது 5 9s are என்ன? 45 டினாமினேட்டர் வந்துச்சு. 4 9s are என்ன? 36. இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃப்ராக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8/9. இப்போ 8/9 நம்ம எதால் பண்ணால் நம்மளுக்கு 45 வரும்? 9 5s are 45. இப்போ மேலே 8 5s பண்ணணும். அப்போது 8/9 multiply by 5/5 பண்ணணும். 8 5s are என்ன? 40. 9 5s are 45. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே என்ன ஆச்சுன்னா சேமாக வந்துருச்சு டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு. அப்போ therefore 36 divided by 45 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது கிரேட்டராக ஸ்மாலரான்னு போடுறதுக்கு. அதுக்கப்புறம் 40/45 இருக்குது. இப்போ இதில் எது கிரேட்டர்? 36/45 கிரேட்டரா இல்லை 40/45 கிரேட்டரா? 40/45 தான் கிரேட்டர். ஸோ அந்த சிம்பிள் போட்டாச்சு. இப்போ 40/45 என்ன ஃப்ராக்ஷன்? 8/9 தான் ஃப்ராக்ஷன், அதோட ஃப்ராக்ஷன். அப்போது 8/9 இஸ் பிக்கர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.